ஒருத்தர் கவிதை எழுதுவான், ஒருத்தர் நல்லா பேசுவான், மற்றவங்களாம் ஒத்துக்குவான். இன்னைக்கு நம்மளால ஒத்துக்க முடியாது. நானும் ஒண்ணு வருவேன், அதுதான் நல்ல முயற்சியும் கூட. அப்ப என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளவு சோசியல் மீடியா வந்துருச்சு. ஏதோ ஒரு என்னை முன்னிலைப்படுத்தி நினைச்சா நீங்க அங்கீகரிக்கிறா, நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன். நீ என்னை ஒத்துக்கலையா, உனக்கு எல்லாம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்லுவான். அது ஒரு குழப்பமான மனசுதான். முதல்ல அதுக்காக சொல்லி பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க. 17 வயசுல ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும். 16 வயசு அதுக்காண்டி அவன் வழி நடத்த வழி நடத்துவோம். முதல்ல ஏற்றுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நினைப்போம். குற்றவாளியே முடிவு விட்டா கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம். நல்லவன் ஏற்றுக்கிட்டாதான் அவனை உயர்த்த பார்ப்போம், பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம். இதுக்கு குற்றவாளி தான் அவனுக்கு கிடையாது. ஒரு பிள்ளை திடீர்னு 17 வயசு நேரடியா பிறந்து தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம். முதக்கடியில் 16 வயசு தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம். 16 வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தாலும் பிள்ளைய வளர்த்துச்சு. அப்ப 16 வயசுல ஒரு பையன் தப்பு பண்றான்னா எப்படி பையன் நிறைய